நான் மருதம்ங்கிற படம் பார்த்தேன். ஒரு நல்ல படைப்பு. தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க படங்களில் முதல் படமாக வந்து மருதம் பார்க்க தோணுச்சு. காரணம் வந்து அது ஒரு மண் சார்ந்த படமாக இருக்கும், அந்த வாழ்வியலோடு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிறு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை வந்து வீணடிக்கலை. படம் ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ரொம்ப நல்ல படம். ஆமாம், மருதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது எந்த மாதிரி கன்வே பண்ணிருக்காங்க மக்களுக்கு? எமோஷனலாக தான் திருப்பி கன்வே பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அதான் சொல்கிறேன்ல, நம்மளை தெரியாமல் நிறைய வர்க்கங்கள் வந்து நம்மளை வந்து முதலாளித்துவ வர்க்கங்கள் வந்து கார்பரேட் வந்து சுரண்டிட்டு இருக்கோம். அந்த சுரண்டல் வந்து நமக்கு தெரியாது. நம்ம தெரியாமையே வாழ்ந்துட்டு இருப்போம். தெரியாமையே நம்மளை ஆற்றாமையில் அவன்கிட்ட நம்ம மோதணுமா, அவன்கிட்ட நம்ம போய் பேசணுமா, அவனை மோதனோன்னா அவனோட மோதனம் நம்ம தோத்துருமே, நம்ம வாழ்க்கை இழந்துருமே, மனைவி இழந்துருமே, மக்கள் இழந்துருமே அப்படிங்கிற எதுவுமே தெரியாமே வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த சுரண்டலை வந்து வேற ஒரு கோணத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படமாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வந்து ஒரு ஹீரோ வந்து தன்னை அறியாமே தன்னுடைய நிலத்தை வந்து இன்னொருத்தர் சுரண்டிட்டான், வித்துட்டான் அப்படின்னா நம்ம எப்படி மனம் வருந்தோம். இப்போ நம்மளுடைய பூர்வீக சொத்து, அந்த சொத்தை வந்து ஒருத்தர் வந்து நமக்கு தெரியாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி தின்னுட்டான், 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டான், 10 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டான் அப்படின்னா நம்ம மனம் ஏற்றுக்கிடுமா? அந்த நிலத்தை தான் நம்ம வந்து ஒரு தாய் மாதிரியும் நம்ம ஒரு முப்பாட்டன் மாதிரி பாட்டன் மாதிரி வந்து ஆசாசையாக லவ் பண்ணிட்டு இருப்போம். இதை வச்சு நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஏங்கிட்டு இருப்போம். அந்த ஏக்கத்தை ஒரு செகண்டில் வந்து ஒரு வங்கி வந்து திடீர்னு வந்து இல்லைங்க நீங்கள் ஏற்கனவே வித்துட்டீங்க அப்படின்னா அது மனசு வந்து அப்படி வெடிச்சிடும். அந்த வெடிப்போடைய சாரம்சம் தான் இந்த படத்துடைய கதை. அதில் அவர் எப்படி மீட்டெடுத்து ஜெயிச்சார் அப்படிங்கிறத இதில் பாதித்த நிறைய விவசாயிகள் இருப்பாங்க. நிறைய விவசாயிகள் தவிர்த்துட்டு மற்ற ஆட்களும் மற்ற தொழிலில் இருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்ப அது ஒரு முன்னோடியாக இருக்குங்கிறது என்னுடைய சின்ன தார்மீகமான விண்ணப்பம், வேண்டுதல். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விதார்த் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. ஒரு கிராமத்தில் ஒரு மனிதனை வந்து மனிதனா ஒரு கலைஞன் எப்படி உருமாற முடியுங்கிறத அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல படமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சோசியல் மீடியா சார்பாக ரொம்ப உள்வாங்கி நடிச்சிருக்காரு. அதாவது கிராமத்தில் இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷன் வந்து எப்படி வந்து வெளிக்கொணர முடியுங்கிறது இயக்குனர் வேலை வாங்கியிருக்காரு. அந்த இயக்குனரை மீறி அவர் வந்து வெளியில் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, சிறப்பாக வந்து சொல்லலாம். மற்றபடி அந்த ராணிப்பேட்டையோட ஸ்லாங்கை ரொம்ப உள்வாங்கியிருக்காரு, அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா புது களம் இது, ராணிப்பேட்டைங்கிறது இப்போ வரைக்கும் சினிமாவில் வரல, அது புது களமாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கேமராமேனோட ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், நன்றி. மருதம் படம் பார்த்தேன். மருதம் வந்து உண்மையாக இந்த நிலத்தின் அடிப்படையிலே வந்து அருமையாக எடுத்திருக்காங்க. ஒரு படம்ங்கிறத விட இது ஒரு வாழ்வியல், விவசாயிகளோட போராட்டம், அன்றாட பிரச்சனைகள், அவங்களோட அன்றாட போக்குவரத்து. இன்றைக்கி விவசாயிகள் அவ்வளோ ஏழ்மையாக இருக்கிறாங்க. அந்த ஏழ்மையாக இருக்கிறவங்கள எப்படி ஏமாத்துறாங்க, அது அரசு அதிகாரிகளும் கூட்டுறவு வங்கிகளும் இன்றைக்கி இவங்க ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு சாதகமாக, விவசாயிகளுக்கு சாதகமாக குரல் கொடுக்க இங்கே யாரும் இல்லைங்கிறது ரொம்ப வந்து வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உண்மையாலுமே வந்து பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு இதுவரைக்கும் யாருமே இல்லை. எல்லாருமே வந்து லஞ்சம், ஊழல், கொள்ளையடிக்கணுங்கிற சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு உண்மையாக மக்கள் வரணும். அந்த விவசாயிகளோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அவங்களோட வாழ்வியலையும் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து காலையிலேருந்து எந்திரிச்சு அவங்க விவசாய நிலத்தில் போராடி எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு அந்த நிலத்தை ஜப்தி பண்ணிட்டு போகும்போது உண்மையாலுமே வந்து அவங்க அதிர்ந்து போகிறாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் மோசடிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே தமிழகத்திலேருந்து கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து கேரளா எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுறாங்க. படித்தவர்களும் அவங்களே வந்து டிஜிட்டல் கைதுங்கிற பேரில் நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு விவசாயி எந்த அளவுக்கு பாதிக்கிறான், அவனை எப்படி ஏமாத்துறாங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது எமோஷனல் சென்டிமெண்ட்ங்கிறத விட ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும், தன்னுடைய பையனெல்லாம் படிக்க வச்சு பெரிய அளவுக்கு கொண்டு வரணும், அவனை கான்வென்ட் ஸ்கூல்லாம் படிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனோட நிலைமையை ஜப்தி பண்ணிடுறாங்க. என்னென்னு கேட்டால் அவங்க லோன் வாங்குறாங்க, அவங்க தகப்பன் வாங்கினதான் சொன்னாங்க. போய் என்கொயரி பண்ணி பார்த்தா அவங்க வாங்கினதுக்கான அடையாளமே இல்லை, அப்படி ஒரு மிஷின் இல்லை, அப்படி ஒரு கம்பெனி இல்லை, முழுக்க ஏமாற்றிருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே.